ஸோ அதை வெந்துக்கிட்டு இருக்கு. பருப்பு, சிறுபருப்பு, துவரம்பருப்பு பாதி பாதி போட்டிருக்கேன். இது இட்லி சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, மஞ்சப்பொடி, காயப்பொடி, மிளகாய், வேறு ஒன்றும் போடல. பருப்பு ஒன்றா வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மத்தியான சாம்பாருக்கு. இப்போ இதில் மத்தியான சாம்பாருக்கு 1 ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கிடுவேன். இட்லி சாம்பாருக்கு கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், சாம்பார் பொடி வேறு போடுவேன், அதில் கொஞ்சமாக போட்டுக்கிடுவேன். சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. புளி கரைச்சி வச்சுருக்கேன். மாங்காய், வெங்காயம், பூண்டெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். காராமணி பொரிக்க போகிறேன். பொடி கலந்துக்கிடுவேன். 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, தேவைக்கு உப்பு, இட்லி சாம்பாருக்கு தேவைக்கு உப்பு. இதுக்கு தண்ணி கலந்துட்டேன். அதுக்கு இன்னும் தண்ணி கலக்கணும். இது கூட காய் வேறு ஒன்றும் இல்லை. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதான் போட்டிருக்கேன். சின்ன கோழிக்கு அளவு புளி கரைசல் வச்சுருக்கேன். அது கலந்துக்கிடுவேன். கத்திரிக்காய், ஒரு 3 கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். மாங்காய், அதுக்குள்ளே மசாலாக்கள் அரைச்சிக்கிட்டேன். ஒரு மல்லிப்பொடி, காரப்பொடி மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம், பூண்டெல்லாம் அரைச்சிக்கிடணும். நம்ம தான் லேட்டு கொதிக்கட்டும். 1/4 அடி தண்ணி இட்லி சாம்பார், மத்தியானம் சாதத்துக்கு சாம்பார். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் வீட்டில் திரிச்ச சாம்பார் பொடி, ஏற்கனவே வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போதும். இது கொள்ளுன்னு வந்துடும். காய்கறி நீங்கள் கேரட்டு எதுனாலும் போடணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் சிம்பிளாக வைக்கிறதுனால நீங்கள் போதும்னு இருக்கேன். இதுக்கு அதே பொடி தான் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். வெங்காயம் மட்டும் அரைச்சி ஊற்றணும். வெங்காயம், பூண்டு, தேங்காய் விருப்பம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். நல்லா கொதிக்கட்டும். சாதம் வடிச்சுக்கிடுவேன். வெங்காயம், பூண்டு அரைச்சி கலந்துடுறேன். நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருக்கனால லேட் ஆகும். இது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு இறக்கி தாளிச்சு தான் பண்ணணும். இது முடிஞ்சிடுச்சு. மல்லித்தலை சிறிதளவு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுமாதிரி கருவேப்பிலையும் முழு கருவேப்பிலையும் போட்டால் வாசனையாக இருக்கும். அது கொஞ்சம் இது சிம்மில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கூட வச்சுருக்கனால இல்லை, சீக்கிரம் முடிஞ்சிச்சு. இது தாளிச்சி கொட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். இப்போ அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். தாளித்து மாத்திரம் கொட்டிடுறேன். இந்த அடுப்புலேருந்து இதுக்கு மாற்றிட்டேன். இதை அதிலேயே இறக்கி வச்சிட்டேன். இதில் இப்போ தாளித்து கொட்ட போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 3க்கு சேர்த்து தாளித்து பண்ண போகிறேன். எண்ணெய் சூடாகட்டும். காயப்பொடி, கடுகு, உளுந்தம்பருப்பு, சிறிதளவு வெந்தயம், வெங்காயம், ஒரே ஒரு காஞ்ச வத்தல் போட்டிருந்தேன் இட்லி சாம்பாருக்கு. கருவேப்பிலை, மூளை இட்லி சாம்பார் கொட்டிடலாம். இட்லி சாம்பார் கலந்துடும்.
மதிய சாம்பாருக்குள்ள ரெடி ஆகிடுச்சு. இறக்கிற வேண்டிய தான். கொஞ்சம் அடுப்புலேயே இப்படி சிம்மில் வச்சு இறக்கிடுறேன். அடுத்தது இதுக்கு வேறு வெங்காயம் போட்டுருக்கேன். அதே எண்ணெய் தான், கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. அதில் சின்ன பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காராமணி இதில் கலந்து சிறிதளவு மஞ்சள் பொடி கலந்துக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு கொஞ்சம், அதையும் நல்லா கலந்துட்டுருக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். காராமணி வெந்துக்கிட்டு இது காரப்பொடி கலந்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கலந்துக்கலாம். கொஞ்சமாக தான் நான் கலக்கேன். கொஞ்சம் வேகணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்ற போகிறேன். மாவு தட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பாத்திரம் விழும். அதே இதில் சாதம், சாம்பார், இட்லி சாம்பார், காப்பி, பால் எல்லாம் காய்ச்சி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொதிக்க வந்தால் இட்லி ஊற்றணும். இப்போ நான் இட்லி ஊற்றிடுறேன். அது ஒரு தட்டு வச்சுருக்கேன். அடுத்த தட்டு வைக்க போகிறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வேகட்டும். தேங்காய் சீரகம் போட்டு தேங்காய் 1-2 லேசாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் கலந்து மாவு பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இட்லி வெந்துக்கிட்டு வேகட்டும். பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இட்லி சாம்பார், மதியான சாம்பார், சாதம், இது காராமணி, பிளாக் காஃபி, அது பால், இது குடிக்கிறதுக்கு வெந்நீர். சட்னி அரைக்கணும். சட்னி அரைச்சிட்டு இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவணும். மார்னிங் வேலை இவ்வளோ இருக்குது. நேரம் தான், 3/4 மணி நேரத்தில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருக்கும். 3/4 மணி நேரம் ஆகலைன்னு 10 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே பாத்திரத்தை வேலைக்கு முடிச்சிட்டா முடிஞ்சிடும். காலை டிஃபன், மதிய டிஃபன் எல்லாம் முடிஞ்சிடும். இட்லி வந்துட்டு எடுத்துடலாம். சட்னி அரைக்க போகிறேன். மிளகாய் 4 மிளகாய், புளி, பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய், உப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, இதை ஒரு தட்டி எடுத்துருக்கேன். சாதம், சாம்பார், இட்லி சாம்பார், காராமணி, இட்லி, சட்னி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.